இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருப்பத்தூர் மாவட்டம் மலைரெட்டியூர் அரசு பள்ளியில் 6 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கைது செய்யப்பட்ட ஆசிரியர் பிரபுவை விடுவிக்க கோரி பள்ளி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக வாணியம்பாடி அருகே அரசு பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவியிடம் தற்காலிக ஆசிரியராக பாலியல் சீண்டல் ஈடுபட்டு போக்சோ சட்டத்தில் ஆசிரியர் கைது செய்த விவகாரம் பள்ளி மாணவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த காவலூர் மலைரெட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர். அங்கு பயணக்கூடிய ஊத்துக்கரை பகுதியை சேர்ந்த பிரபு இவர் அங்குள்ள கிருஷ்ணாபுரத்தில் தற்காலிகமாக ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற கம்ப்யூட்டர் தேர்வின் போது 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 6 மாணவியிடம் ஆங்கில ஆசிரியர் பிரபு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக மாணவிகள் குழந்தைகள் பாதுகாப்பு உதவி மையம் எண் 109க்கு புகார் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மேத்யூ என்பவர் நேரடியாக அப்பகுதியில் சென்று பாதிக்கப்பட்ட 6 மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் குறித்து எழுத்துப்பூர்வமான வாக்குமூலத்தின் அடிப்படையில் கடந்த 24ஆம் தேதி வாணியம்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் கொடுக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் வாணியம்பாடி நகர காவல் நிலைய பொறுப்பு ஆய்வாளர் அன்பரசி தலைமையிலான போலீசார் அப்பகுதிக்கு சென்று பிரபுவை கைது செய்தனர். மேலும் அவர் மீது போக்சோ சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவில் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த நிலையில் இன்று ஆசிரியர் தவறு செய்யவில்லை என்று கூறி அப்பகுதியை சேர்ந்த பள்ளிக்கு சேர்ந்த மாணவிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஜமுனாமத்தூர் டு வாணியம்பாடி செல்லக்கூடிய சாலையில் சுமார் 2 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்து வாணியம்பாடி டிஎஸ் விஜயகுமார், வாணியம்பாடி வட்டாட்சியர் ரம்யா மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட கல்வி அலுவலர் சிஓ போன்றவர்கள் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.